Hi friends, welcome to this Lean for All playlist. நம்ம வந்து இந்த லீன் மேனுஃபேக்சரிங்கோட பேசிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த 7 டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் இன் முடா அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பிக்கஸ்ட் பாய்சன், ஒரு கம்பெனிலையும் இந்த பாய்சன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இந்த 7 வேஸ்ட்டில் இதுதான் ஒரு முக்கியமான வேஸ்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். இது வந்து எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. ஸோ இந்த பிக்கஸ்ட் பாய்சனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 7 வேஸ்ட்ல நம்ம அந்த இன்வென்ட்ரி அப்படின்ற அந்த வேஸ்ட்குள்ள இன்னொரு டைம் ரீவிசிட் பண்ணி பார்ப்போம். இந்த இன்வென்ட்ரி வந்துட்டு 3 விதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரா மெட்டீரியல் ஸ்டாக்காக இருக்கும். அப்புறம் வந்து WIP இல்லைன்னா செமி ஃபினிஷ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது செமி ஃபினிஷ்டாக இருக்கும். மூணாவது வந்து ஃபினிஷ்ட் குட்ஸாக ரெடி ஃபார் டிஸ்பேட்ச் அந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த 3 விதமாக இந்த இன்வென்ட்ரியானது இருக்குது. இதில் இந்த ரா மெட்டீரியலையும் இந்த ஃபினிஷ்டு குட்ஸையும் முதல்ல பார்ப்போம். இந்த ரா மெட்டீரியலையும் ஃபினிஷ்டு குட்ஸும் இந்த இண்டஸ்ட்ரி தான் தீர்மானிக்குது. சரிங்களா? நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் அந்த கம்பெனி ஒர்க் பண்ணுதோ, அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுதோ, அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரா மெட்டீரியல் வாங்க வேண்டியிருக்கும், நம்ம எஃப்ஜியும் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து கம்பெனி மட்டும் தீர்மானிக்கல, அந்த இண்டஸ்ட்ரியே தீர்மானிக்குது. அதாவது கம்பெனினா அந்த பர்டிகுலர் கம்பெனி, ரைட்டுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு விகார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. விகார்டுங்கிறது ஒரு கம்பெனி. அந்த இண்டஸ்ட்ரிங்கிறது என்னது? எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரி. இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ப்ராடக்ட் பண்ணுறவங்கலாம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ விகார்டுக்கு தேவையான அதே சிமிலர் ரா மெட்டீரியல்ஸ் மற்ற கம்பெனிஸும் வாங்குவாங்க. சரிங்களா? காப்பர், ரைட்? மெயினாக எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்ங்கும்போது காப்பர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம். ஸோ மற்ற கம்பெனிஸும் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் பண்ணாங்கன்னா அதுவும் காப்பர் வாங்குவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த பர்டிகுலர் கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரிங்கிறது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி இருக்கு, எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, இந்த ரா மெட்டீரியல் எஃப்ஜியும் இண்டஸ்ட்ரி தான் தீர்மானிக்குது. நம்ம கம்பெனி வந்துட்டு நம்ம மட்டும் தனியாக தீர்மானிக்க முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ரா மெட்டீரியல் ஸ்டாக் பற்றி. இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி பற்றி பேசுகிறேன். மேங்கோ பல்பிங் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? நாங்கள் கிருஷ்ணகிரி பக்கத்தில் நிறைய இந்த மேங்கோ பல்பிங் கம்பெனிஸ் உண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேங்கோஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸ் இது பண்ணி கான்சென்ட்ரேட் எடுத்து தே செல் இட் டு கம்பெனிஸ் லைக் ஸ்லைஸு, அப்புறம் இந்த மாசா அந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ்க்குலாம் வந்து தே கிவ் த கான்சென்ட்ரேட், மேங்கோ கான்சென்ட்ரேட் பல்ப். இந்த கம்பெனிஸ்க்கு மேங்கோ வந்துட்டு 3-4 மாதம் தான் கிடைக்கும். ஏன்னா மேங்கோவோட சீசன் வந்துட்டு அந்த சம்மர் சீசன் தான். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அந்த 4 மாதம் தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா எப்போ மேங்கோஸ் கிடைக்குதோ அப்போ பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சே ஆகணும். அப்போ தான் இந்த ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியும். சரிங்களா? வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்காது. ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு, நான் வந்து ஜாஸ்தியாக ரா மெட்டீரியல் வாங்கி குடோன் அதுக்குன்னு தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ மேங்கோ சீசனில் அதை வச்சு ரன் பண்ணுவேன். அதுமாதிரி மேங்கோ சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், என்கிட்ட ஜாஸ்தி ரா மெட்டீரியல் ஸ்டாக் இருந்ததுன்னா அந்த இருக்கிற ஸ்டாக்கை வச்சு இன்னொரு 2 மாதம் ஓட்டுவேன் ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மேங்கோ பல்பிங் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் ரன் பண்ணுவாங்க. மீதி டைமில் தே வில் கிவ் லே ஆஃப். அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்துட்டு இந்த ரா மெட்டீரியலை நம்பி, ரைட், அந்த ஃப்ளக்சுவேஷன், அந்த சீசனாலிட்டி நம்பி தான் இந்த பிஸ்னஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டீல் கம்பெனிஸ் ஆகட்டும், அலுமினியம், இந்த மாதிரி காப்பர், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல், ஸ்டீல் ப்ரைஸ், காப்பர் ப்ரைஸ், ரைட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கமாடிட்டி ப்ரைஸிங் சொல்லுவாங்க, மெட்டல்ஸ் ப்ரைஸிங். இதெல்லாம் வந்துட்டு நம்ம கையில் தீர்மானிக்கப்படல, உலகளாவிய வர்த்தகத்தில் அது நடக்குது. சரிங்களா? அப்போ வந்து கம்பெனிஸ் என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த இப்போ வந்து ப்ரைஸஸ் கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துல ப்ரைஸ் கூட போகுது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜாஸ்தி ஸ்டாக் வாங்கி வைப்பாங்க. ரைட்? இண்டஸ்ட்ரியோட அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்து கம்பெனிஸ் வில் டிசைட். சரிங்களா? ஸோ இது வந்து ரா மெட்டீரியல் ஸ்டாக். அதே மாதிரி ஃபினிஷ்டு குட் ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வச்சுப்போம். வோல்டாஸ் மாதிரி, ப்ளூ ஸ்டாரு, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரில் தான் உங்களுக்கு ஜாஸ்தியான ஸ்டாக் தேவைப்படும் இல்லையா? ஏன்னா சம்மரில் தான் நிறைய சேல்ஸ் ஆகும். இந்த ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் லைக் ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி சேல்ஸ் எப்போ நடக்கும்? சம்மரில். கரெக்டுங்களா? நம்ம எல்லாரும் சம்மர் டைமில் தான் நிறைய ஏசி வாங்கும். ஸோ இந்த பீக் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீக் சீசனில் வந்து ஜாஸ்தி சேல் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு லீன் சீசனாக இருக்கும். அதாவது சேல்ஸ் ரொம்ப கம்மியான சீசன் எப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் ஏசி யாரும் வாங்க மாட்டான். அப்போ என்ன ஆகும், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மந்த்தில் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த ஏசி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அவங்க பீக் சீசனில் மட்டும் ஜாஸ்தியாக உடனே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட சேல்ஸை வந்து மீட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1 month or 2 months முன்னாடியே அவங்களோட ப்ரொடக்ஷன் பீக் ஜாஸ்தியாக. கரெக்டுங்களா? ஸோ ஏப்ரல் மேல அவங்க ஜாஸ்தி விற்கணும்னா
அவங்க என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரி மார்ச்லேயே ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட வேர் ஹவுசஸ், அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸ்டாக்கிஸ்ட், இந்த சேல்ஸ் பைப்லைன்னு சொல்லுவோம், இந்த கஸ்டமர் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் உள்ள அந்த பைப்லைன், சேல்ஸ் பைப்லைனை ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சாகணும். அப்போதான் இந்த பீக் சீசனுக்கு நம்மளால டிமாண்டை மீட் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட் ஸ்டாக்னு நம்ம எடுத்தோம்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து பயங்கர சேல்ஸ் இருக்கும். ஏன்னா அது ஒரு பீக் சீசன். ஸ்கூல் திறந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசாக செப்பல் வாங்குவாங்க, ஷூஸ் வாங்குவாங்க, கரெக்டுங்களா? ஸோ அது ஒரு பெரிய பீக் சீசன் நடக்கும். ஆனால் ஜூன் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்காது, ஏன்னா ரொம்ப கம்மியாயிடும், சரிங்களா? ஸோ அகைன் அதுக்கப்புறம் வந்து அவங்களோட சீசன் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன் தான், நம்மளோட பூஜா ஹாலிடேஸ், தீபாவளி, கிறிஸ்மஸ் அந்த டைம் தான். ஸோ இந்த பீக் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செப்பல் கம்பெனிஸ், ஃபுட்வேர் கம்பெனிஸ், தே ஆல்சோ மேனுஃபேக்சர் அண்ட் ஹேவ் மோர் ஸ்டாக். ஸோ இவங்களுக்கு இந்த எஃப்ஜி ஸ்டாக்குங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும், நீங்கள் போய் ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ இண்டஸ்ட்ரி தான் தீர்மானிக்குது அவங்க எவ்வளோ ஃபினிஷ்ட் குட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரா மெட்டீரியலும் ஃபினிஷ்ட் குட்ஸும் இண்டஸ்ட்ரி தீர்மானிக்குது. அப்போ நம்ம அடுத்தது இன்னொரு கேட்டகரி பார்த்தோம், அதுதான் செமி ஃபினிஷ்ட். இந்த செமி ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸ் எதுக்காக ஜாஸ்தி வைக்கும், சரிங்களா? அட்லீஸ்ட் ரா மெட்டீரியல் எஃப்ஜியாவது ஒரு லாஜிக் இருக்கு, இண்டஸ்ட்ரி சொல்லுது, இல்லைன்னா சீசனாலிட்டி பொறுத்து நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் டபிள்யூஐபி எதுக்காக நம்ம நிறைய வைக்கிறோம்? டபிள்யூஐபினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கரெக்டாக. ஏன்னா அது மெட்டீரியல் ரெடியாக இல்லை, கஸ்டமருக்கு இன்னும் கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை, அது ஏதோ செமி ஃபினிஷ்டாக தான் இருக்கு, கரெக்டுங்களா? ஆனால் அது நடுவில் இருக்கு, ப்ராசஸ்க்கு நடுவில் இருக்கு. இந்த டபிள்யூஐபினால நமக்கு நிறைய தலைவலி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு கம்பெனியில், கரெக்டுங்களா? நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்குது, எல்லா இடத்துலையும் மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கிறோம், மெட்டீரியல் அடுக்கி வச்சிருக்கிறோம், ரைட்? அது என்ன ஸ்டேஜில் இருக்கு, எவ்வளோ என்ன ப்ராசஸில் இருக்கு தெரியாது. வெரி டிஃபிகல்ட் டு அக்கௌண்ட் தம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க, காஸ்டிங் டீம் ஒரு வேல்யூ சொல்லுவாங்க, ஃபைனான்ஸ் டீம் இன்னொரு வேல்யூ சொல்லுவாங்க, ரைட்? வெரி டிஃபிகல்ட் டு அக்கௌண்ட். மாதத்துக்கு கடைசியில் நீங்கள் வந்து அக்கௌண்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி டிஃபெக்ட்ஸும் குவாலிட்டி இஷ்யூஸும் அதில் மறைஞ்சிருக்கும். அதாவது நான் ஒரு ஆப்ரேட்டராக இருக்கேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட நிறைய ரிஜெக்ஷன் வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட டபிள்யூபி நிறைய இருக்குன்னா அதை எடுத்து ஈஸியாக மாற்றிடுவேன், சரிங்களா? ஸோ ஆஃப்டர் சம் டைம் என்ன பண்ணுவேன், நான் அதுக்கு பொறுப்பே எடுத்துக்க மாட்டேன், இது சார் எனக்கு தெரியாது அப்படின்றேன். ஸோ இந்த டிஃபெக்ட்ஸை ஈஸியாக ஹைடு பண்ணி வைக்க முடியும் இதில் டபிள்யூஐபியில். அது மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் வச்சுட்டீங்கன்னா டபிள்யூஐபி அதுவே ரஸ்ட் ஆகிடும், ரைட்? நிறைய இந்த அயன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ரைட்? இன்ஜினியரிங் காம்பனன்ட்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்த ரஸ்ட் வராமல் தடுக்கிறதுக்கு ரஸ்ட் ஆயில் ஊற்றி வைப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு ஒரு டைம் அது ரஸ்ட் இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அது மாதிரி எக்ஸஸ் மேன் பவர் ரிக்வயர்ட் டு மானிட்டர் த டபிள்யூஐபி. நாங்கள் ஒரு கிளைண்ட் இடத்துல ஆரம்பிக்கும் போது பார்த்தோம், 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் வந்து இன்வென்ட்ரி கண்ட்ரோலர்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டே டு டே ஷாப்ஃப்ளோரில் நடந்து போயிட்டு ஒரு மெட்டீரியல் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு என்டர் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸல் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வேலையே. ஸோ இந்த எக்ஸஸ் மேன் பவர் எதுக்காக தேவைப்படுது? ஸ்டாக் ஜாஸ்தியாக இருக்குது அங்கங்கே, ஸோ அதனால் அது போய் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? அதுமாதிரி ரிஸ்க் ஆஃப் ப்ராடக்ட் அப்சாலசன்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு டிசைன் சேஞ்ச் ஆகிடுதுன்னு வச்சுப்போம். கஸ்டமர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கேட்டிருந்தாரு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு அதில் ஒரு சேஞ்ச் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ இந்த பாதி பண்ணி வச்சிருந்த பீஸை என்ன பண்ணுவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த டிசைன் சேஞ்சோ, அப்சொலீட்னா என்னன்னா அது வந்து உபயோகப்படாமல் போயிடும். இல்லை அப்சொலீட்னா இப்போ அது தேவையில்லை, அது மாறிடுச்சு, டிசைன் மாறிடுச்சு, அந்த மாதிரி. ஸோ இந்த ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது டபிள்யூஐபியில், சரிங்களா? அதே மாதிரி இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டூ மச் கன்ஃபியூஷன்ஸ் இந்த ஒர்க் பிளேஸ். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ஷாப் ஃப்ளோரில் ஒரு மேனேஜராகவோ ஒரு இன்சார்ஜாவோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஈஸியாக புரியும். ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும். டபிள்யூஐபி நிறைய இருந்தாலே நீங்கள் ஒன்று பிளான் பண்ணுவீங்க, மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை எடுத்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. ஏகப்பட்ட மிக்ஸ்அப் நடக்கும், ஏகப்பட்ட குழப்பங்கள், கரெக்டுங்களா? ஒரே ஃபயர் ஃபைட்டிங்காக இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுது, லோவர் ப்ரொடக்டிவிட்டியே ரொம்ப கம்மியாகுது, எஃபிஷியன்சி கம்மியாகுது, ஏகப்பட்ட குவாலிட்டி இஷ்யூஸ் ஆல்சோ, ப்ராடக்ட் மிக்ஸ்அப், அது இது. இந்த ஃபுட்வேர் கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நிறைய டபிள்யூஐபி இருந்தால் என்ன ஆகும்னா, சைஸ் 7 பண்ணுவாங்க, ஒரு கால் 7 சைஸ் இருக்கும், இன்னொரு கால் 8 சைஸ் இருக்கும், ரெண்டையும் ஜாயின் பண்ணி பேக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் டபிள்யூஐபி ஜாஸ்தியாக இருக்குதோ அங்கெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி இன்ஃபேக்ட் குறையும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹேவிங் ஹை டபிள்யூஐபி. இது உங்களுக்கும் தெரியும். ஆனால் கூட நம்ம எல்லாரும் டபிள்யூஐபி வந்து வச்சுப்போம், டபிள்யூஐபி நிறைய வேணும்னு நினைப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபிள்யூஐபி தான் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளத்தையும் ஹைடு பண்ணுது, சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லைடு இந்த வீடியோலேயே. கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட், மேலதிகாரிகள்கிட்ட அது போகாதபடி ஈஸியாக தடுக்குது இது டபிள்யூஐபி. ஏன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னே. ஒரு செட்டப் டைம் ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மிஷினில், ரைட்? 3 மணி நேரம் ஆகுது ஒரு மிஷின் செட்டப் பண்ணுறதுக்கு.
அப்போது நீங்கள் வந்து 3 மணி நேரம் வந்து எடுத்துப்பீங்க செட்டிங் பண்ணுறதுக்கு. அந்த 3 மணி நேரத்துக்கு WIP இருந்தால் தான் அதை நீங்கள் ஈஸியாக செட்டப் பண்ண ஆரம்பிப்பீங்க. கரெக்டுங்களா? செட்டிங் பண்ணுவீங்க. ஏன்னா 3 மணி நேரத்துக்கு WIP வச்சுருக்கீங்க. இதனால யாருக்கும் இந்த செட்டப் டைம் ஜாஸ்தியாக இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஓகே, செட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, வெரி குட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மையில என்ன, இந்த இடத்துல ஹை செட்டப் டைம் இருக்குது, அதனால இந்த WIP இருக்குது. சரிங்களா? இந்த ஹை செட்டப் டைம் 3 மணி நேரத்தை நான் 10 நிமிஷமா ஏன் பண்ண முடியாது? கரெக்டுங்களா? ஸோ நான் WIP இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த ஹை செட்டப் டைம் 3 மணி நேரம் லைன் நிற்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். லைனே ஒரு பேனிக் மோடுக்கு போயிடுவாங்க இல்லையா, லைன் ஃபுல்லாக நின்றுச்சுன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், WIP வச்சு அந்த 3 மணி நேரத்தை கவர் பண்ணிவிடும். ஸோ அதே மாதிரி ஒரு மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஜாஸ்தி WIP வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு மிஷின் வந்து நிறைய குவாலிட்டி ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க, ஆப்வியஸ்லி அந்த இடத்துல கொஞ்சம் WIP சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு பஃபர் ஸ்டாக்னு. இதெல்லாமே நம்ம பண்ணுறது எதுக்காகனா, இந்த ப்ராப்ளம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்படியே தான், இதை யாரும் நம்ம தொடவே மாட்டோம், போய் அதை சால்வே பண்ண மாட்டோம். அதனால அந்த ப்ராப்ளமும் வருஷக்கணக்காக அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு கடல் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, கடல்ல தண்ணி நிறைய இருக்கு, அது தண்ணி லெவல் தான் WIP. சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, கல் இருக்கு, ஹை செட்டப் டைமு, ஃப்ரீக்வெண்ட் பிரேக் டவுன்ஸு, டிஃபெக்ட் ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தண்ணி லெவலு இந்த பாறையை விட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கப்பல் ஈஸியாக போயிட்டு இருக்கும். சரிங்களா? எங்கேயுமே இடிக்காமல் போயிடும். ஆனால் எப்போ இந்த தண்ணியை நீங்கள் குறைச்சிட்டிங்களோ, WIP குறைச்சிங்களோ, ஒரு பாறையாக போயிட்டு அந்த கப்பல் இடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்போ என்ன ஆகும், நம்ம WIP குறைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுவோம். உடனே என்ன பண்ணுவோம், WIP குறைப்போம். சரிங்களா? ஆனால் WIP குறைச்ச உடனே என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒரு கல்லாக போய் இடிக்கும். செட்டப் டைம் ஜாஸ்தியாக இருக்கு, ஐயோ அப்படின்னு உடனே லைன் ஆஃப்ல நிற்கிது சார் இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவோம், திருப்பி WIP இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஸோ WIP குறைத்தால் கம்பெனியில் உள்ள எல்லா ப்ராப்ளமும் அப்போ தான் வெளியே தெரியும். சரிங்களா? இந்த பேண்டோராஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸை திறந்தா அதுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட பூதம் வெளியே கிளம்பி வரும்ன்ற மாதிரி நீங்கள் WIP குறைச்சிங்கன்னா இருக்கிற எல்லா பூதமும் வெளியே வரும். அப்போ உடனே என்ன பண்ணிடுவோம், நம்ம பயந்து போய் திருப்பி WIP இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இந்த ப்ராப்ளம்லாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஹை செட்டப் டைமு, புவர் குவாலிட்டி, அதே மாதிரி பிரேக் டவுன், ஃப்ரீக்வெண்ட் பிரேக் டவுன் ஆஃப் மிஷினு, மக்கள் வந்துட்டு புவர் ஃபைவர்ஸ், அதாவது ரொம்ப தூரம் தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த WIP வந்து என்ன பண்ணிடும், அது எல்லாத்தையும் ஹைடு பண்ணிடும். மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு கேட்டிங்கன்னா ஃபேக்ட்ரி நல்லா ஓடிட்டு இருக்கு சார், ஆனால் WIP ஃபுல்லாக சேர்ந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம். இந்த WIP வந்து 2 விதமான வேஸ்ட்னால ப்ரொடியூஸ் ஆகுது. ஒன்று வந்து இந்த இன்வென்ட்ரி, ரைட், செமி ஃபினிஷ்ட் இன்வென்ட்ரின்னு நம்ம ஆல்ரெடி பேசுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் ப்ரொடக்ஷன். இந்த லைன் எப்பெல்லாம் பேலன்ஸ் ஆகாமல் இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல WIP கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஓவர் ப்ரொடக்ஷன்னாலையும் இந்த இன்வென்ட்ரி, செமி ஃபினிஷ்ட் இன்வென்ட்ரினாலையும் தான் இந்த WIP வரும். ஸோ இதுதான் ஒரு பிக்கஸ்ட் பாய்சன். எல்லா கம்பெனிலையுமே இது இருக்குது. சரிங்களா? இந்த பாய்சனை நம்ம வந்துட்டு தெரிஞ்சே அதை வச்சுருக்கிறோம். சரிங்களா? இந்த பாய்சனை குறைக்கணும்னு பார்ப்போம், குறைச்சா என்ன ஆகும், இருக்கிற மற்ற ப்ராப்ளம்லாம் வெளியே வரும். அதனால என்ன பண்ணிடுவோம், இந்த பாய்சனை திருப்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த WIP-யை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷாப்பை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மேனேஜ்மெண்ட்டுக்கு, சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் இந்த கம்பெனியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், WIP மூலமாக அதை ஹைடு பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம எல்லா யூனிட்லையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பிக்கஸ்ட் பாய்சன் இன் எனி கம்பெனி. சரிங்களா? ஸோ இந்த லீனை வந்துட்டு நம்ம செயல்படுத்தணும்னு இப்போ நினைப்பாங்க. இப்போ நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லீன் பண்ணணும் அப்படின்னு கூடுவாங்க. லீன் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த WIP நிறைய வச்சுக்கிட்டே லீன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் WIP நிறைய வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ போய்ட்டு நான் மெஷின் சேஞ்ச் ஓவர் டைமை குறைக்கிறேன்னு ஆரம்பிப்பேன். அப்போது அவங்க குறைப்பாங்க, ரைட், 3 மணி நேரத்துலேருந்து 10 நிமிஷம் ஆக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த WIP-யை குறைக்காம நீங்கள் எந்த மாதிரியான லீன் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாலும் அது ஃபெயில் தான் ஆகும். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா WIP ஜாஸ்தியாக இருக்கும்போது நான் வந்து இந்த லீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேஞ்ச் ஓவர் டைமே பார்ப்போமே, 3 மணி நேரம் சேஞ்ச் ஓவர் டைம் இருக்குது. சரிங்களா? அப்போ 3 மணி நேரத்துக்கு தேவையான மெட்டீரியல் நீங்கள் WIP-யாக வச்சுருப்பீங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த 3 மணி நேரத்துக்கு இந்த நெக்ஸ்ட் மிஷின்ஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா 3 மணி நேரத்துக்கு மிஷின் மெட்டீரியல் இருக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த 3 மணி நேரத்துக்கு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு நான் இந்த மிஷினுக்கு 10 நிமிஷத்தில் பண்ணும் சேஞ்ச் ஓவர் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. ஆனால் WIP நான் குறைக்கல ஓவராலாக. சரிங்களா? அப்போ 3 ஹவர்ஸுக்கு மெட்டீரியல் இருக்குது, ஆனால் நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு பண்ண சொல்கிறேன் மக்களை அப்படின்னா, ஒரு டைம் 2 டைம் பண்ணுவாங்க, ஒரு வாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுவாங்க, அவங்க அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா என்கிட்ட 3 ஹவர்ஸ்க்கு மெட்டீரியல் இருக்கே, நான் போய் ஏன் வந்து 10 நிமிஷத்துக்கு அவசரமாக பண்ணணும், மெதுவாக பண்ணிக்குவேன். சரிங்களா? ஸோ இந்த WIP இல்லைன்னா என்ன ஆகும், WIP-யே இல்லைன்னு வச்சுக்கேன், 10 நிமிஷத்துக்கு தான் மெட்டீரியல் இருக்குது, ரைட், அப்படின்னு என்ன ஆகும், எனக்கு ஒரு வழியே கிடையாது, 10 நிமிஷத்தில் பண்ணியே ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ இல்லைன்னா என்ன ஆகும், ஃபுல் லைன் நின்றுடும். ஸோ கம்பெனியில் எல்லாரும் கேட்பாங்க, ஏன்ப்பா லைன் நின்றுச்சு, ப்ரொடக்ஷன் வரலையே. ஸோ
எனக்கு WIP நான் குறைத்தால் தான் என்னால் இந்த லீன் இனிஷியேட்டிவ் எல்லா இனிஷியேட்டிவையுமே செய்ய முடியும். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். ஏன் நிறைய கம்பெனியில் லீன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற WIP எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுப்பாங்க. ஆனால் அப்புறம் லீனும் பண்ணுவாங்க. லீன் பண்ணவே மாட்டாங்க யாரும். ஏன் பண்ணணும்? அதான் WIP இருக்கு என்னை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அதனால நான் லீன்லாம் பண்ண மாட்டேன். ஸோ WIP குறைத்தால் தான் லீன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த WIP ஓட இம்பாக்ட். பிக்கஸ்ட் பாய்சன் நாங்கள் சொல்றது இதுதான். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். இந்த WIP அதாவது இந்த பிக்கஸ்ட் பாய்சனை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். பாய்.